ஹலோ கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பிலீவபிளான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. தமிழ்நாடு 2026ஓட எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து டைம் கிட்டத்தட்ட 7 o'clock ஆக போகுது. ஸோ வந்து இப்போ வந்து யார் லீடிங்கில் இருக்கா அப்படின்னா, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத வகையில் ஆஸ் யூஷுவல் விஜய் சார் ஃபன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடியவங்க அண்ட் மற்றவங்கலாம் வந்து இவ்வளோ சீட் வந்து டிவிக்கு ஜெயிக்கன்னு எதிர்பார்க்கல. ஆஸ் அ விஜய் சார் ஃபேனை நானுமே எதிர்பார்க்கல. ஏன்னா நானுமே வந்து என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி சும்மா ஒரு கணிப்பு மாதிரி சொல்லியிருந்தேன். அதுலேயுமே வந்து நான் ஒரு ஓட் பர்சன்டேஜ் 20% மேலே கண்டிப்பாக வரும். பட் வந்து சீட்டாக மாறுறது கஷ்டம், கன்வெர்ட் ஆகிறது கஷ்டம், ஒரு 10 seats தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் நானே சொல்லியிருந்தேன். பட் எனக்கே இது ஒரு பெரிய ஷாக்கிங் தான். ஏன்னா வந்து 107 seats வந்து டிவிகே லீடிங்கில் இருக்குது. அண்ட் செகண்ட் பிளேஸில் வந்து டிஎம்கே வந்து 73 seatsல இருக்குது. அண்ட் ஏடிஎம்கே வந்து தேர்ட் பிளேஸில் 55 seatsல இருக்குது. அண்ட் சீமான் சார் அவர் போட்டியிட்ட இந்த காரைக்குடியில் கூட அவரால் டெபாசிட் வாங்க முடியாத அளவு ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு இதுதான். அண்ட் இன்னொரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம், நம்ம சிஎம்மாக இருந்த மு.க.ஸ்டாலின் சார் வந்து கொளத்தூர் தொகுதியிலேயே வந்து தோத்துருக்காரு. அது ஒரு பெரிய ஷாக்கிங். அண்ட் சென்னை வந்து எப்போவுமே வந்து டிஎம்கேவோட ஃபோர்ட்னு சொல்லுவாங்க, கோட்டைன்னு சொல்லுவாங்க. பட் அந்த சென்னையோட கோட்டையில் வந்து இந்த வாட்டி வந்து விஜய் சார் வந்து ஒரு இடியை இறக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். 16 கான்ஸ்டியூன்சியில் 14 வந்து டிவிக்கு தான் ஜெயிச்சிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம்லேயும் அண்ட் சேகர் பாபு வந்து ஹார்பர் தொகுதியிலையும் மட்டும்தான் வந்து டிஎம்கே சார்பாக ஜெயிச்சிருக்காங்க. மற்ற 14 கான்ஸ்டியூன்சிலையுமே டிவிக்கு வந்து ஃபுல் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய முரட்டு சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துலேருந்தே வந்து அண்ணா காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்தே வந்து மற்ற எல்லா இடத்துலையும் ஏடிஎம்கே வந்து ஒரு எலெக்ஷனில் நல்லா வந்து டஃப் கொடுத்து ஜெயிப்பாங்க. டெல்டா பெல்ட்டில் அப்புறம் வந்து கொங்கு மண்டலம் சொல்லக்கூடிய பெல்ட்லலாம் அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் வந்து சென்னையில் வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயே வந்து ஓரளவு டிஎம்கேக்கு ஓரளவு தான் அவங்களால டஃப் கொடுக்க முடியும். மேபி ஒரு 14-16 சீட்ஸ் இருக்குன்னா இவங்க 7 அவங்க 7, இல்லை இவங்க 8 அவங்க 8 அந்த மாதிரி வர்றோமே தவிர மற்ற நேரத்தில், அதாவது ஏடிஎம்கே ஜெயிக்கிற டைமில் அண்ட் ஏடிஎம்கே தோற்று டிஎம்கே ஆட்சி வர டைம்லலாம் வந்து 16 14 இல்லை 15 வந்து டிஎம்கே தான் எடுக்கும். அந்த மாதிரி இருந்த ஒரு ஃபோர்ட்டில் வந்து விஜய் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து இந்த மாதிரி விஜய் சார் பர்ஃபார்ம் பண்ணது ஒரு அன்பிலீவபிள் விஷயம் தான். அண்ட் இப்போ வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து ஒரு மலையாளம் படத்தில் கடைசியாக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி முடிஞ்சிருக்கு. நான் வந்து நிறைய ஓட்டு விழும், ஒரு 20%லேருந்து 25% ஓட்டு விழும். பட் அது வந்து சீட்டாக மாற அது பத்தாது. 35லேருந்து 40 வந்தால் தான் அது வந்து ஜெயிக்கிற சீட்ஸாக மாறும். பட் அன்எக்ஸ்பெக்டட்லி நிறைய தொகுதியில் அது வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இதுலேருந்து ஒன்று நல்லா தெளிவாக தெரியுது, டிஎம்கே கவர்மெண்ட் மேலே மக்கள் வந்து பெரிய அதிருப்தியில் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. அவங்கள சேவ் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகையும் அப்புறம் எலெக்ஷனுக்கு கரெக்டாக ஒரு 1 monthக்கு முன்னாடி போட அந்த 5,000 rupees தான் வந்து ஓரளவு காப்பாற்றணும்னு நினச்சாங்க. பட் அதுவுமே அவங்கள காப்பாற்றாதது பெரிய ஒரு ஷாக்கிங் தான் சொல்லணும். அண்ட் ஸ்டாலின் சாரே வந்து அவரோட கொளத்தூர் தொகுதியில் வந்து தோற்றது வந்து ஒரு பெரிய இதுன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொசீடிங்ஸ் எப்படி போகணும்னு எனக்கே ஒன்றும் புரியல. இப்போதைக்கு வந்து இது ஒரு யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத ஒரு ஹங் அசம்பிளியாக தான் வந்திருக்கு. மேபி டிவிக்கு இவ்வளோ சீட்ஸ் வாங்கினதுக்கு இன்னும் ஒரு 10-15 சீட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒரு தனி மெஜாரிட்டியில் விஜய் சார் வந்து சிஎம் ஆகணும்னு எனக்கும் ஆசை தான். ஆக்சுவலாக வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சப்போ நான் அவருக்கு தான் என்னோட ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்தேன். அண்ட் அவர் சிஎம் ஆகணும்னு தான் நினச்சேன். பட் வந்து சில இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது எனக்கு ஒப்பீனியன்ஸ் டிஃபர் ஆச்சு, எஸ்பெஷலி ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம். ஸோ அதனால் வந்து அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எலெக்ஷனில் வந்து பிரச்சாரம் வந்து அவர் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம். கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து அவருக்கு 20-25% ஓட்டு வந்தாலும் 2031 கண்டிப்பாக ஜெயிச்சு சிஎம் ஆவார் நான் நம்பினேன். பட் இந்த எலெக்ஷன்லேயும் இவ்வளோ பெரிய ரெக்கார்ட் பண்ணுவார் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆர் வாங்கினதை விட ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கியிருக்காரு. அதெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியாத விஷயம். எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து சினிமாவில் நிறைய பேர், சிவாஜி சார் ஆகட்டும், ரஜினி சார் வந்து 96ல் வாய்ஸ் கொடுத்தாரு. பட் வந்து அவர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி அஃபிஷியலாக வரல. இருந்தாலும் வந்து 96ல் வந்து ஒரு கூட்டணிக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணார். அந்த டைம் வந்து அவர் சப்போர்ட் பண்ண கட்சி தான் ஜெயிச்சாங்க. ஸோ அந்தளவு அவருக்கு அப்போ கிரேஸ் இருந்துச்சு. பட் அதை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கல ரஜினி சார். ஸோ அவர் ட்ரை பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் கமல் சார் அரசியலுக்கு வந்தும் தோத்தார். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வந்தார். ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஒரு 8% ஓட்டு வாங்கினாலும் போக அவராலையும் வந்து அதில் தாக்கு பிடிக்க முடியலன்னு தான் சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து
நிறைய ஆக்டர்ஸ் நம்ம எம்ஜிஆருக்கு அப்புறம் பார்த்துருப்போம். அண்ட் மற்ற ஸ்டேட்லலாம் வந்து இந்த மாதிரி கட்சி ஆரம்பித்த ஆக்டர்ஸ்லாம் கூட அப்போ எம்ஜிஆர் எப்படி ஆரம்பித்தார் அந்த மாதிரி என்டிஆர் ஆந்திராவில் பிடிச்ச மாதிரி சிரஞ்சீவி சார் அழியோ இல்லை இது அதுக்கப்புறம் ஆரம்பித்த பவன் கல்யாணம் அழியெல்லாம் அங்கேயும் வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. பட் வந்து இங்கே வந்து தளபதி வந்து எம்ஜிஆரோட ரெக்கார்டே தாண்டிட்டாருன்னு தான் சொல்லணும். சீட்ஸில் வந்து கம்மியாக இருந்தாலும் பர்சன்டேஜில் வந்து எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 30% தான் ஓட்டு வாங்கினார். பட் வந்து தளபதி விஜய் வந்து எப்படியும் 40% தாண்டி தான் வந்து ஃபைனல் பர்சன்டேஜ் வந்து நிற்கும். ஸோ இது ஒரு பெரிய வந்து விசில் புரட்சின்னு தான் சொல்லும். பட் இப்போ வந்து இந்த ஹங் அசம்பிளி வந்து டிவிகேக்கும் வந்து ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கல. 107 வந்திருக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ வெளியிலேருந்து யாராச்சும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களும் கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா காங்கிரஸும் பாமகவும் மட்டும்தான் தனி சின்னத்தில் போட்டிட்டு இருக்காங்க. மற்றவங்கலாம் வந்து டிஎம்கேவோட சின்னத்திலையும் ஏடிஎம்கேவோட சின்னத்திலையும் தான் கூட்டணியில் இருக்காங்க. அண்ட் பிஜேபி வந்து அவங்க சின்னத்தில் நின்றாலும் அவங்க ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கிட்ட ஒரு 5 எம்எல்ஏவும் பாமக கிட்ட ஒரு 4 எம்எல்ஏவும் இருந்தாலும் அதை சேர்த்தா கூட மெஜாரிட்டி வர்றது கஷ்டம்தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. எது வேணாலும் நடக்கலான்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஃபைனலி இன்னொரு விஷயம், விஜய் சார் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சு அவர் ஒரு சேஞ்சாக இருப்பாருன்னு ஒரு இளைஞர் கூட்டம் மட்டும் இல்லாமல் இளைஞர் கூட்டம் மட்டும் இருந்தால் இவ்வளோ ஓட்டு வந்திருக்காது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் அவரை நம்பியிருக்காங்கன்றதுக்கு இது ஒரு ப்ரூஃப். ஸோ அந்த நம்பிக்கை வந்து அவர் காப்பாற்றுவார். நம்பவும் அவர் வந்து ஒரு மாற்று ஆட்சியாக கொடுப்பாரு. எஸ்பெஷலி இந்த ட்ரக் சொசைட்டியை ட்ரக்காலேயே வந்து ரொம்ப அடிக்டான ஒரு சொசைட்டி நம்மளை சுற்றி இருக்குது. அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கும் அதை கிளியர் பண்ணுறதுக்கும் அண்ட் டாஸ்மாகில் வந்து அந்த ஒயின் ஷாப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அவர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் விஜய் சார் முயற்சி எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்து முக்கியமாக இதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் தான் என்னோட ஆசை. அண்ட் அவர் மேலே ஒரு பெரிய சுமையாக தான் இப்போ இது வந்திருக்கு. அவர் எதிர்பார்த்துருப்பாரான்னு தெரியல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே இவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ வந்து அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அண்டு இதுக்கப்புறம் அந்த 107 சீட்டை தாண்டி அவர் எப்படி இப்போ ஆட்சி அமைக்கிறாரா இல்லையான்றதே வந்து நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் தான். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நீங்கள் வந்து விஜய் சாருக்கு இவ்வளோ சீட்ஸ் கிடைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலான்னு கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு போங்க இந்த வீடியோவுக்கு. தேங்க்ஸ், பாய்.